மற்றொரு சுவாரஸ்யமான காணொலி தொப்பின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் பொலனறுவையில் தான் நிற்கேன். பொலனறுவையில் முக்கியமான விஷயங்களை பலதை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பராக்கிரம பாகு மன்னனினால் கட்டப்பட்ட 7 மாடி கட்டிடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிகவும் பிரம்மாண்டமான 7 மாடி கட்டிடத்துக்கு முன்னாடி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்போ பார்க்கறது நீங்கள் சிதைவு. இந்த கட்டிடமானது 7 மாடி கட்டிடமாக 7 மாடி அடுக்கும் மாடி கட்டிடமாக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும். இப்போ சிதைவடைந்த நிலையில இந்த கட்டிடமானது காணப்படுது. பராக்கிரம பாகு மன்னன் ஆட்சி செய்யக்குள்ளதான் இலங்கையின் பொற்காலம் என குறிப்பிடப்பட்டிருக்கு. அவ்வளவு சிறப்பான நீதி தவறாத நேர்மையான பல அபிவிருத்திகளை செய்த மன்னனாக பராக்கிரம பாகு மன்னன் தான் இலங்கையில காணப்பட்டிருக்கான். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா ரோயல் பேலஸ், அதாவது அரச மாளிகை. இந்த அரச மாளிகை 7 மாடி கட்டடத்தை கொண்டதாக இருந்திருக்கு. இப்ப சிதைவடைந்த நிலையில காணப்படுது. இதுல எப்படின்னு சொன்னா 3 மாடிகள் செங்கற்களாலையும் மற்ற 4 மாடிகள் பலவைகளாலையும் கட்டப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது அம்பட்டுமே சிதைவடைந்த நிலையில காணப்படுது. இது எவ்வாறு சிதைவடைந்ததுன்னு சொன்னா எரிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல காலங்கள் கடந்து காட்சியளிக்கிறதால சிதைவடைந்திருக்கலாம் சொல்லி சொல்றாங்க. ஆனால் எரிக்கப்பட்டதற்கான பல ஆதாரங்கள் இங்கே காணப்படுது. பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சிவர்ல எரியூட்டப்பட்டதற்கான அடையாளங்கள் பல இருக்குது. மிக பிரம்மாண்டமான ஒரு அரச மாளிகை. இந்த அரச மாளிகையில முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அரச மாளிகையில 1000 அறைகளை கொண்டதா இந்த அரச மாளிகை காணப்பட்டிருக்கு. அதுக்காக வேண்டித்தான் இதுக்கு 1000 கால் மண்டபம் சொல்லி போட்டு சொல்றாங்க. 1-2 இல்லைங்க, 1000 அறைகள். 7 மாடிகளும் 1000 அறைகளை கொண்டதா இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்னதாக அறைகளை கொண்டதா பாருங்க. சின்ன அறைகள் இந்த அறைக்குள்ள இருந்து அப்படியே இந்த அறைக்குள்ள போற மாய்க்கும், ஒவ்வொரு அறையில இருந்து ஒவ்வொரு அறைக்குள்ள போற மாய்க்கும் இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு தூண் இருந்திருக்கலாம், பெரிய கல் தூண் இருந்திருக்கலாம். இந்த இடத்துல ஜன்னல்கள் இருந்திருக்கலாம், இந்த இடத்துல ஜன்னல்கள் இருந்திருக்கலாம். பல விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. செங்கற்களுக்கு அடுத்ததாக பூச்சிச்சுவர். பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும் உங்களுக்கு பூச்சிச்சுவர். அந்த பூச்சிச்சுவருக்கு மேலால் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா சுண்ணாம்பு பூச்சி வர்ணனைகள் பூசிருக்காங்க. நிறைய வர்ணங்கள் பூசிருக்காங்க இந்த சுவர்ல. இது இப்ப சிதைவடைந்த நிலையில காணப்படுது. பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்குது. பாருங்க எவ்வாறான ஒரு கட்டிடக்கலைன்னு சொல்லி போட்டு இலங்கையின் மிக பாரம்பரிய கட்டிடக்கலையில ஒன்றான இந்த அரச மாளிகை இன்றும் அழியாமல் நின்று நிற்கின்றது. பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கல் பாருங்க, மிகப்பெரிய செங்கற்களை கொண்டதாக இந்த கட்டிடம் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கட்டிடத்துல 7 மாடிக்கு செல்வதற்கான படி கூட இங்க காணப்படுது. இந்த படிகளை பார்த்தீங்களா இருந்தால் தனிக்கர கருங்கற்களால் செதுக்கப்பட்ட படிகள். பாருங்க எவ்வாறான படிகள் இங்கே காணப்பட்டிருக்கு சொல்லி போட்டு கருங்கற்களால் செதுக்கப்பட்ட படிகள். ஒவ்வொரு அறைகளுக்கு இடையில பெரிய பெரிய தூண்கள். பாருங்க இந்த இடத்துல ஒரு தூண் இருந்திருக்கலாம், கதவு இருந்திருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இப்பயும் சிதைவடையாத பூச்சு. அரண்மனையில் அரசன் ஓய்வெடுக்கக்கூடிய இடமாக இந்த இடம் அந்த கால பகுதியில் காணப்பட்டிருக்கு. அரசனின் அரச மாளிகையாக இந்த இடம் காணப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் அழியாமல் பல விஷயங்கள் பல ஆச்சரியங்களும் காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஓட்டையா சின்ன இடம் இருக்கு. என்னென்று சொன்னா இந்த இடத்துல வந்துட்டு தூண் அமைப்பு இருந்து அதுக்கு மேல பலவைகள் வைத்து அதுக்கு மேல கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்லி போட்டு செல்லப்படுது. பார்த்தீங்கன்னு சொன்னா 2 மாடிக்குரிய கட்டடம் இப்பயும் இந்த இடத்துல காணப்படுது. எப்படின்னு பார்த்தீங்களா இருந்தா பார்த்தீங்கன்னு சொன்னா வளைச்சி இந்த இடத்துல அந்த பலவைகள் வைத்ததற்கான அடையாளங்கள் காணப்படுது. 2 இடத்துல காணப்படுது. அப்ப இது வந்துட்டு இப்ப 2 மாடி கட்டிடத்துக்குரிய பேஸ்மெண்ட் இப்ப இருக்கிறதாக சொல்லப்படுது. இப்ப நமக்கு பின்னால காணப்படுறதுதான் பராக்கிரம பாகு காலகட்டத்தில் கட்டப்பட்ட சிலை அறை.
பராக்கிரம மன்னனினால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிலை அறையாக காணப்படுது. இது கிபி 1153 தொடக்கம் 1186 காலப்பகுதியில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த என்ட்ரன்ஸிலே உங்களுக்கு விளங்கும் பெரியோர் புத்தரின் சிலை ஒன்று காணப்படுது. இந்த சிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு சிலையாக காணப்படுது. இந்த சிலை புத்தரின் சிலை என குறிப்பிடப்படுது. இந்த புத்தரின் சிலை இப்பொழுது சிதைவடைந்த நிலையில காணப்படுது. அந்த காலப்பகுதியில் இந்த சிலை வந்துட்டு முழுமையாக அழகாக செங்கல்லினால் உருவாக்கப்பட்டிருக்குது. எவ்வளவு அழகாகவும் எவ்வளவு பிரம்மாண்டமாகவும் எவ்வளவு பெரியதொரு புத்தரின் சிலையை பராக்கிரமபாகு மன்னன் உருவாக்கியிருக்கான்னு சொல்லி போட்டு பாருங்க. இந்த அறையானது 3 மாடிகளை கொண்ட அறையாக காணப்பட்டிருக்கலாம்னு சொல்லி போட்டு இங்க இருக்கிற தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும். ஏறி செல்றதுக்கு படிகூட ஏறி செல்வதற்கு இருந்திருக்கு. 3 அடுக்கு மாடி கட்டிடமாக இருந்திருக்கலாம்னு சொல்லி போட்டு தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் இங்கே தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே முன்னுக்கு இருக்கிற வாசலில் காணப்படுற தூணை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் பிரம்மாண்டமான 2 தூண்கள் இங்கே வாசலில் காணப்படுது. இந்த 2 தூண்களும் தென்னிந்திய சித்திரக்கலையை குறிக்கிறவாறு இங்கே இருக்கிற சித்திரங்கள் அனைத்துமே தென்னிந்திய சித்திரத்தை குறிக்கிறவாறு தான் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும். சிவரோவியங்களை கொண்ட கட்டிடமாக தான் அந்த கட்டிடம் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டிடம் ஃபுல்லாகவே வெளிச்சுவர் ஃபுல்லாகவே பெயிண்டிங்கால் கொண்டு தான் கட்டப்பட்டிருக்கு. இங்கே எல்லா சிலைகளுக்கு இடையிலேயுமே பெயிண்டிங் இருந்ததாக குறிப்பிடப்படுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமான பில்டிங்கில் பெயிண்டிங்கை வச்சுருந்துருக்கான் பராக்கிரமபாகு. ஃபுல்லாக வந்துட்டு ரெட் கலரில் பெயிண்டிங் அடித்து சிவரோவியங்களையும் அது மட்டும் இல்லாமல் பூக்களையும் ஓவியங்களையும் வரைஞ்சிருக்கான் பராக்கிரமபாகு. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிதைவடைந்த நிலையில் இந்த பில்டிங் காணப்படுது. அந்த காலகட்டத்தில் இந்த பில்டிங் வந்துட்டு 3 மாடி கட்டிடமாகத்தான் காணப்பட்டிருக்கு. 3 மாடி கட்டிடம் எப்படின்னு சொன்னால் பலவைகளால் தான் அதிகமான பொழுநறுவையில் காணப்படுற அதிகமான கட்டிடங்கள் அனைத்துமே பலவைகளை கொண்டு தான் பிளேட்னு சொல்லுவாங்க. அந்த பிளேட் எல்லாமே வந்துட்டு பலவைகளை கொண்டு தான் அமைக்கப்பட்டிருக்கு. முதல் மாடி மட்டும் கல்லால் கட்டிக்காங்க, 2வது வந்துட்டு பலவைகளை கொண்டு கட்டிக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும். எங்கே இருக்கு 3 மாடி கட்டிடம் கொஞ்சம் சிதைவடைந்த நிலையில், அரைவாசி சிதைவடைந்த நிலையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு.